அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 17/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை பிரதமை திதி இரவு 11:49 மணி வரை. அதன்பின் துவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:07 மணி வரை. அதன்பின் ரோகிணி நட்சத்திரம். சூரிய பகவானை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களின் சமயோசித செயல்களால் பிறரை வசீகரிப்பீர்கள். எந்த செயலையும் பரிசீலித்து செய்வதால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் சராசரி அன்புடன் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். வீடு வாகனத்தில் பெறுகின்ற வசதியை தகுந்தபடி பயன்படுத்துவது போதுமானதாகும். புத்திரர் உடன் பழகும் நண்பர்களின் கெடுபிடியான பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் மன உறுதியுடன் செயல்படுவது நல்லது. நிர்பந்த பணக்கடன் சரி செய்ய பொருட்களின் பெயரில் கடன் பெறுகிற சூழல் ஏற்படலாம். இல்லற துணையிடம் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பதால் குடும்ப வாழ்வு முறை சீராக அமைந்திடும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையை உயர்த்த அதிக கவனம் கொள்வது நல்லது. பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்றி செயல்பட வேண்டும். பெண்கள் பணச்செலவில் சிக்கனம் பின்பற்றுவதால் சிரமம் அணுகாமல் தவிர்க்கலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தால் உரிய தரத்தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நற்செயல்கள் புரிவதில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்வு வளம் பெற கடந்த காலத்தில் உதவி செய்த நல்ல உளம் படைத்தவர்களுக்கு நன்றியுடன் நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் நடைமுறை வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். புத்திரரின் உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண தரக்கூடாது. அவர் உடல் ஆரோக்கியம் பெற சிறு அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். துன்பங்கள் அணுகாத சுமூக வாழ்வு முறையை உருவாக்க தகுந்த பணி செய்வீர்கள். பூர்வ சொத்தில் அளவான பணவரவு கிடைக்கும். இல்லற துணை கூடுதல் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் அரசின் சட்டத்திட்டம் மதித்து நடந்து உரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு மற்றும் வெகுமதியை பெறுவீர்கள். குடும்ப பெண்கள் சீரான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவர். மாணவர்கள் கவனமுடன் படித்தால் நல்ல தரத்தேர்ச்சி விகிதம் பெறலாம். சக மாணவர்களுடன் தேவையற்ற விவாதம் பேசக்கூடாது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று கருணை மனதுடன் பிறருக்கு உதவும் சிந்தனையுடன் செயல்புரிவீர்கள். நிறைவேற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய அணுகுமுறைகளை மேற்கொள்வது துவங்குகின்ற செயல்கள் எளிதாக நிறைவேற உதவும். வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவதால் பதட்டம் தவிர்க்கலாம். அறிமுகம் இல்லாத எவரிடமும் நிதானித்து பேசுவது நல்லது. புத்திரர் வெளி இடங்கள் சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் கொள்வர். இதமுடன் அறிவுரை சொல்லி நல்வழி நடத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் சுமாரான அளவில் இருக்கும். இல்லற துணையிடம் குடும்பத்தின் பழைய விவகாரம் குறித்து விவாதம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற சிலரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதிகாரிகளுக்கு விரும்பிய இடமாற்றம் பெற அனுகூலம் உண்டாகும். பெண்கள் கணவரின் வாழ்வியல் நடைமுறையில் உருவாகிற சிரமங்களை உணர்ந்து குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனமுடன் விளையாட்டு பயிற்சியில் உரிய பாதுகாப்பு நடைமுறையும்
தவறாமல் பின்பற்றுவது அவசியம். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணத்திலும் சிந்தனையிலும் தைரியம் வளரும். உங்கள் வாழ்வியல் நடைமுறை பெரிய முன்னேற்றம் பெறும். கடினமாக உழைப்பதால் தான தர்மம் செய்வது ஆகிய அறப்பணியில் ஈடுபடுவீர்கள். இதனால் உங்கள் மனதில் நிம்மதியும் பெருமிதமும் அதிகரிக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்க நல் யோகம் உண்டாகும். புத்திரர் படிப்பில் முதன்மை பெற தேவையான வசதி செய்து கொடுப்பீர்கள். எதிரிகள் தங்கள் சொந்த சிரமங்களால் உங்களுக்கு எதிரடை செய்யாமல் விலகிச் செல்வர். இல்லற துணை அன்பு பாசமுடன் நடந்து உங்கள் வாழ்வியல் நடைமுறை முன்னேற்றம் பெற உதவுவார். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து உபரி பண வருமானம் கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். பணியாளர்கள் சலுகை பயன்பெற அனுகூலம் உண்டு. குடும்ப பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை பெறுவதாக அதிர்ஷ்டமான யோகம் உண்டாகும். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் நல்ல தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் தருவது மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்வீர்கள். வாழ்வியல் நடைமுறைகளை சரி செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்படும். எவரிடமும் இனிய வார்த்தை பேசுவதால் உங்களின் நற்பெயரை பாதுகாக்கலாம். குறைந்த அளவில் பயன் தருகிற நீண்ட தூர அலைச்சல் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் சிறு அளவிலான மன கிலேசம் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் ஒற்றுமை சீராக அமைந்திடும். உழைப்புக்கு ஏற்ற ஓய்வு உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்திடும். இல்லற துணை பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு குடும்பத்திற்கு நன்மை தேடி தருவார். தொழில் வியாபாரத்தில் சராசரி உற்பத்தி விற்பனை இருக்கும். பணியாளர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு சலுகைகள் பெறுவர். குடும்ப பெண்கள் வீட்டு செலவுகளில் சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். மாணவர்கள் சக மாணவரிடம் படிப்பு தவிர பிற விவாதங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கடந்த கால நிகழ்வுகளை அனுபவமாக கருதி பணிகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் முயற்சிகள் நிறைவேறுவதில் கால அவகாசம் தேவைப்படலாம். உங்கள் நலம் விரும்புபவர் ஆலோசனை பெற்று முக்கிய பணிகளை நிறைவேற்றுங்கள். வீடு வாகனத்தில் பெறுகிற பயன்பாட்டு வசதி சீராக இருக்கும். புத்திரர் ஆர்வமிகு செயல்களால் பதற்ற சிந்தனையுடன் செயல்படுவார்கள். நல்லதொரு அறிவுரை வழங்கி அவர்கள் பொறுமையாக செயல்பட உதவுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு சில மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். இல்லற துணை குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து உங்களின் செயல்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் சிறிய அளவில் அபிவிருத்தி பணி செய்து முன்னேற்றமும் கூடுதல் பணவரவும் பெறுவீர்கள். பணியாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கும். பணிபுரியும் பெண்கள் கால அவகாசத்தில் பணி இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்கள் படிப்பிலும் சராசரி தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி இலக்கை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மாறுபட்ட பலன்கள் மனதில் கொஞ்சம் குழப்பத்தை தரலாம். நன்கு பழகியவர்களிடமும் இதமான வார்த்தை பேசுவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையான உதவியை வழங்குவார்கள். வீடு வாகனத்தில் நம்பகத்தன்மை இல்லாத எவருக்கும் நீங்கள் இடம் தர வேண்டாம். புத்திரரிடம் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு கொடுக்க கூடாது. எதிர்ப்பாளர்கள் மறைமுகமாக இடையூறு செய்வர். நேர்மை மிகு வழியில் நடந்து மாற்று உபாயங்களை பின்பற்றி நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீர்கள். இல்லற துணையின் கூடுதல் அன்பு பாசத்தில் மனம் மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற அளவில் லாப விகிதம் கிடைக்கும். இயந்திர தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பெண்கள் சேமிப்பு பணத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர். மாணவர்கள் கூடுதல் பயிற்சி முறையால் மட்டுமே தேர்ச்சி இலக்கை எளிதில் அடைய இயலும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நண்பரின் நலன் சிறக்க அக்கறையுடன் உதவுவீர்கள். உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் நேர்மை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் கூடுதல் அந்தஸ்து கிடைக்க பெறுவீர்கள்.
குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற தாராள பண வசதி துணை நிற்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்க அனுகூலம் உண்டாகும். புத்திரர் நற்குண நற்செயல் பின்பற்றி பெற்றோருக்கு பெருமை சேர்த்திடுவர். எதிர் மனப்பாங்கு உள்ளவர்கள் தன் சொந்த சிரமங்களால் உங்களிடமிருந்து விலகி போவர். இல்லற துணை குடும்ப உறுப்பினர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் சில நடைமுறை மாறுதலை உருவாக்கி வளர்ச்சி நிலையை அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாகும். பெண்களுக்கு தாய் வீட்டு சீர்முறை கிடைக்க பெற்று மனம் மகிழ்வர். மாணவர்கள் நன்றாக படித்து பெற்றோரிடம் விரும்பிய பொருட்கள் கேட்டு வாங்குவர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொடர் முயற்சியால் செயல்களில் வெற்றி காண்பீர்கள். வாழ்வில் கூடுதல் வளம் பெற புதிய திட்டங்களை ஆர்வமுடன் செயல்படுத்துவீர்கள். முயற்சி சிறந்து கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றி அவரிடம் அதிக அன்பு ஆசி பெறுவீர்கள். புத்திரரின் திறமையை கண்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பிய பொருள் வாங்கி தருவீர்கள். இல்லற துணை உங்களின் நல்ல குணத்தை மன நிறைவுடன் பாராட்டுவார். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்தில் அபிவிருத்தி பணி மேற்கொள்வீர்கள். புதிய உபகரணங்கள் வாங்குவதற்கு தகுந்த வாய்ப்பு உருவாகும். பெண்கள் கணவரின் அன்புடன் தாராள பணவசதி கிடைத்து சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை நடத்துவர். மாணவர்கள் படிப்பு தொடர்பான சந்தேகங்களை உரிய வகையில் நிவர்த்தி செய்து அதிக தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். மகர ராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்ப செலவுகளுக்கான பணத்தேவை அதிகரிக்கும். சமூகத்தில் உருவாகிற மாற்றங்களால் மனதில் அதிருப்தி எண்ணம் உருவாகலாம். சொந்த பணிகளை நிறைவேற்ற முயற்சிப்பதால் மனநிலை சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர் உதவிகரமாக நடந்து கொள்வார். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதியை பெரிதென போற்றுவீர்கள். எதிரியின் கெடுசெயல் மறைமுகமாக இருக்கும். கவனம் தேவை. புத்திரர் ஆர்வமுடன் படித்து உலக விஷயங்களை அறிந்து கொள்வார். இல்லற துணை ஆதரவு மனப்பான்மையுடன் செயல்பட்டு உங்களிடம் கூடுதல் அன்பு பாராட்டு பெறுவார். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனத்துடன் கூடுதல் உழைப்பினால் உரிய நன்மைகளை பெறலாம். பணிபுரியும் பெண்கள் புதிய உத்திகளை பயன்படுத்துவதால் பணிகள் திட்டமிட்டபடி நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, வாழ்வில் பெற்ற நன்மைகளை பாதுகாக்கின்ற எண்ணத்துடன் பணிபுரிவீர்கள். மனதில் நேர்மறை சிந்தனை வளர்ந்து புதிய நன்மைகளை பெற்றுத்தரும். உங்களின் சுய அந்தஸ்து உயரும். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாத எவருக்கும் இடம் தரக்கூடாது. புத்திரர் உங்கள் சொல்லை பின்பற்றுவதில் தயக்கம் இருக்கும். எதிரிகளால் வரும் தொந்தரவை மாற்று உபாயத்தினால் சரி செய்வது நல்லது. நண்பர்கள் உங்களின் நல்ல செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இல்லற துணை குடும்ப வாழ்வு சிறக்க தேவையான பணிகளை மேற்கொள்வார். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலங்களை கடின உழைப்பால் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளின் ஆதரவு ஓரளவு கிடைக்கும். பெண்கள் சச்சரவுகளை மறந்து குடும்ப நலன் சிறக்க பாடுபடுவர். மாணவர்கள் கூடுதல் பயிற்சி முறை பின்பற்றுவதால் தரத்தேர்ச்சி விகிதம் சீராக அமைந்திடும். மீனராசி அன்பர்களே, இன்று நண்பரின் கருத்துக்களை மதிக்கும் வகையில் செயல்படுவீர்கள். குடும்பத்தின் முக்கிய தேவைகள் நிறைவேற்ற கூடுதல் உழைப்பினால் தாராள பணவரவு கிடைக்கும். இடம் சூழ்நிலை உணர்ந்து பேசி சமூகத்தில் பெற்ற நற்பெயரை பாதுகாத்துக் கொள்வீர்கள். வீடு வாகனத்தில் திருப்திகரமான அளவில் பயன்பாட்டு வசதி கிடைக்கும். புத்திரர் புரிதல் திறன் வளர்ந்து பெற்றோருக்கு உதவிகரமாக நடந்து கொள்வர். சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடல் நல ஆரோக்கியத்தை பலப்படுத்துவீர்கள். இல்லற துணை குடும்பத்தின் எதிர்கால நலன் குறித்த எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். எதிர்ப்பாளரின் கெடுதல் முயற்சி செயலிழந்து போகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான அரசாங்க உதவி கிடைக்கும். பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வர். பெண்கள் கணவரை பற்றி அடுத்தவர் சொல்லும் அவதூறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மாணவர்கள் லட்சிய மனதுடன் படித்து உயர்ந்த தரத்தேர்ச்சி பெறுவீர்கள்.
பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.